கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்போம். आज परमेश्वर आपसे बात करने वाला शब्द है. மார்க் 11வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். मार्क 11 में निकालो. அதுல ஒரு வார்த்தை 23வது வசனம் சொல்லுகிறது. इसमें एक वचन कहता है, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து कोई भी ये पर्वत को देखकर நீ பெயர்ந்து तुम निकलकर சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி समुद्र में तुम जाओ करके बोलने वाला தான் சொன்னபடியே நடக்கும் என்று जैसा बोलता है वैसा होने தன் वाला இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் अपने हृदय में जो विश्वास के साथ அவன் சொன்னபடியே ஆகும் என்று जैसा बोलता है वैसा होने மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி அல்லேலூயா. कार्य होने वाला है करके मैं बताता हूँ. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை, आज बहुत जन बोलने वाला शब्द है, மலை போல எனக்கு பிரச்சனை இருக்கிறது. पर्वत के जैसा मेरा जिंदगी में तकलीफ है. இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு தான் ऐसा समस्या रहने वाला लोग ஆண்டவர் அன்றைக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம். परमेश्वर अपना चेले लोग को बताया हुआ शब्द है. எல்லாரும் என்ன கவனிக்கணும். सब लोग इधर ध्यान देना. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். परमेश्वर चेले लोग को सिखाया हुआ कार्य है. அதுல ஆண்டவர் அந்த இடம் வந்து இந்த மலை அப்படினா அந்த மலை பக்கத்துல தான் நிக்கிறார் அவரு. ये पर्वत करके बताए तो पर्वत के बाजू में खड़ा है. அவர் அன்னைக்கு சீஷர்களோட நிக்கிற இடம் மலை பக்கத்துல. परमेश्वर चेले लोग के साथ पर्वत के बाजू में அந்த மலை பக்கத்துல நின்னு ஒருவேளை சீஷர்களோட ஒரு பேசிக் கொண்டிருக்கும்போது चेले लोग से परमेश्वर ने बात करने का समय அவர் சொல்ற இந்த மலையை பார்த்து ये पर्वत को देखकर அவங்க கண்ணு முன்னால ஒரு பெரிய மவுண்டனை காமிக்கிறார். परमेश्वर ने उनके सामने एक पर्वत को அந்த दिखाया. மவுண்டனை காண்பித்து वो पर्वत को दिखाकर அவர் சொல்லுகிறார், परमेश्वर ने இந்த कहता है, மலையை பார்த்து ये पर्वत को देखकर நீ பெயர்ந்து तुम तोड़कर சமுத்திரத்திலே समुद्र में தள்ளுண்டு போ என்று நீ சொல்வாயானால் जाओ कर बोलेगा तो நீ சொன்னபடியே நடக்கும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. बोलता है वो होने वाला है. நீ சொன்னபடியே நடக்கும். तुम जो बोलता है वो இது होने वाला கர்த்தர் है. சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம். परमेश्वर ने चेले लोग को बताया हुआ நல்லா कार्य है. கவனிக்கணும். अच्छे से ध्यान மலைன்னு दो. சொல்லி ஏன் ஆண்டவர் மவுண்டனை காமிச்சார்? पर्वत करके क्यों परमेश्वर ने दिखाया? இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, सब लोग यहाँ पर ध्यान இப்ப दो. நீங்க நல்ல படிச்சவங்க இருக்கீங்க, யூத்ஸ் இருக்கீங்க, எல்லாரும் இருக்கீங்க. इधर अच्छा पढ़ा हुआ लोग भी है, अच्छा மவுண்டனை युवक लोग குறித்து भी சில है. காரியங்களை சொல்லுங்க பாப்போம். जो पर्वत के बारे में बताओ. மலை எப்படிப்பட்டது? पर्वत कैसा रहता है? உயரமானது ஒண்ணு, एकदम ऊंचा ரெண்டாவது है, ஸ்ட்ராங் ஆனது, एकदम स्ट्रांग है, மூன்றாவது அசைக்கவே முடியாது. उसको हिला नहीं सकता है. அல்லேலூயா. हालेलुया. அது ஒரு இடத்தை தூக்கி இன்னொரு இடத்துல கொண்டு வைக்க முடியாது. एक जगह से उठाकर एक जगह पे அப்படிதானே? नहीं रख सकता ரொம்ப है. பெருசு, बहुत बड़ा है. விட்டம் பெருசு, ஹைட்டும் பெருசு. அல்லேலூயா. पर्वत बहुत बड़ा है. அப்ப மலையை பார்த்த உடனே पर्वत को देखकर நம்ம கண்ணுக்கு முன்னால இதுதான் தெரியும். குறிச்சான்று சொல்லுகிறதற்கு காரணம் ये पर्वत को देखकर परमेश्वर बताने वाला மலை कार्य போன்ற है. பிரச்சனைகள். जो पर्वत के समान அல்லேலூயா சொல்லுங்க. समस्या அல்லேலூயா. आता है. மவுண்டைன் அப்படினா पर्वत बोलेगा तो கிரீக் லாங்குவேஜ்ல ஓரோஸ் அப்படிங்கறாங்க. जो पर्वत को बताता है ஓரோஸ் எல்லாரும் சொல்லுங்க. ஓரோஸ் ஹீப்ரு மொழியில ஹர் அப்படினு சொல்றாங்க. ஹர் हिब्रू में बोलता है हर. ஹர். அல்லேலூயா. அசைக்க முடியாத பிரச்சனைகள், जो हिला नहीं सकता है वैसा समस्या, தகர்க்க முடியாத பிரச்சனைகள், तोड़ नहीं सकता है वैसा समस्या. இந்த பிரச்சனை என்னால அசைக்கவே முடியல ஆண்டவரே. समस्या को मैं तोड़ नहीं सकता இந்த है. சோதனைகளை என்னால ஆண்டவரே தகர்க்கவே முடியல. ये समस्या को मैं नहीं हिला सकता है. இந்த கடன் பிரச்சனையை என்னால சமாளிக்கவே முடியல. ये पैसा का कर्जा को मैं तोड़ नहीं सकता है. இந்த வியாதி மட்டும் எனக்கு மலை மாதிரி நின்னுட்டு இருக்குது. ये बीमारी है मेरे जिंदगी में पर्वत के समान खड़ा பயம் है. எனக்கு அப்படி இருக்குது. मुझे डर आता है. சில சாத்தானுடைய கிரியைகள் शैतान के बंधन மலை போல நின்று கொண்டிருக்கிறது. पर्वत के समान खड़ा है. அப்ப மலை போல இருக்கிற காரியங்கள் पर्वत के समान रहने वाला कार्य ஆண்டவரே है. என் கண்ணு முன்னால मेरे नजर में அசைக்க முடியாத ஒரு தடையாக नहीं हिला सकता है वैसा एक रुकावट எனக்கு தெரியுதுப்பா. मुझे दिखता है. மலை பக்கத்துல நின்னா எங்க பார்த்தாலும் மலை தானே தெரியும். पर्वत के बाजू में खड़ा रहेगा तो அதுக்கு सब பின்னால जगह உள்ளது தெரியுமா? उसके पीछे दिखाई அதுக்கு देता है. பின்னால உள்ளது தெரியாது. पर्वत के पीछे नहीं दिखाई देता அல்லேலூயா. है. அப்ப என் கண்ணு முன்னால मेरा नजर के இன்னைக்கு सामने பர்வதம் போல ஒன்னு தடுத்துக்கிட்டே இருக்குது. एक पर्वत के समान खड़ा है. இது ஒரு வாரமாண்டா என்று பேசிட்டே இருக்கிறாரு. एक हफ्ता से परमेश्वर बात कर रहा சிலருடைய है. சிலர் நான் இன்னும் உபவாசத்துல தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். अभी मैं उपवास के साथ है. அப்ப தேவன்கிட்ட பேசிட்டு இருக்கிற
அந்த காரியத்தை परमेश्वर बात किया हुआ कार्य இன்னைக்கு है சபை மக்கள் உங்களிடத்துல கர்த்தர் இதை சொல்லி ஜெபிக்க வைக்க விரும்புகிறார். ये कार्य को आपके बीच में बात कर कर मैं உங்க प्रार्थना करने கண்ணு वाला முன்னால हूं। आपके नजर के அசைக்க सामने கூட முடியாத சில ப்ராப்ளங்களை நீங்க பாக்குறீங்க. नहीं हिला सकता है वैसा कुछ तकलीफ அத रहेगा பார்த்த உடனே இது இம்பாசிபிள், ये नहीं हो सकता है இது அசைக்க முடியாது, इसको मैं नहीं हिला सकता நான் है எவ்வளவு முயற்சி எடுத்துட்டேன், मैं कितना कोशिश किया है நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், मैं कितना प्रार्थना किया ஆனா है இந்த மலை போன்ற சோதனைகளை என்னால கடக்க முடியல. ये पर्वत के समान रहने वाला समस्या को मैं पार नहीं என்னால कर ஆண்டவரை सकता இதை है சமாளிக்க முடியல मुझे नहीं होता है என்று சொல்லி ஒருவேளை நீங்க கண்ணீரோடு வேதனையோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ऐसा अगर आप लोग सोचकर यहाँ पर आया रहेगा आप கடன் பிரச்சனையா இருக்கலாம், वो कर्जा रहेगा குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், परिवार की समस्या रहेगा வியாதியா இருக்கலாம், बीमारी रहेगा சத்துருவின் பிரச்சனையா இருக்கலாம், शैतान की बंधन रहेगा பலவிதமான நீங்க தோல்விகள் என்கிற அந்த மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். बहुत सारा कार्य कुछ भी रहने दो ஆனா அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்துதான் वैसा लोग को देखकर परमेश्वर ने ஆண்டவர் कहता நமக்கு है கற்றுக் கொடுக்கிற காரியம் परमेश्वर यहाँ पर बताया ஒரு हुआ மூன்று कार्य है காரியத்தை தெளிவா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். तीन कार्य को मैं आपके बीच में बताने எப்படி वाला है ஜெபிச்சா இந்த மலை போன்ற இந்த பிரச்சனைகள் கூட என்னால் அசைக்க முடியும். कैसा मैं प्रार्थना करेगा तो ये पर्वत के समान रहने वाला समस्या அல்லேலூயா को சொல்லுங்க, हटा அல்லேலூயா सकता है அல்லேலூயா 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 சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். கிரீக் மொழியில என்ன சொன்னேன்? மலன என்ன சொன்னேன் சொல்லுங்க? ஓரோஸ். யூத் சொல்லுங்க, ஓரோஸ் சொல்லு, ஓரோஸ். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஹீப்ரு மொழியில ஹர். கிளாப் பண்ணுங்க. பெண்கள் ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க யூத்ஸ். ஹீப்ரு மொழியில என்னது பத்தியல? ஹர். வெரி குட். அல்லேலூயா. ஆமா, இப்படிப்பட்ட இந்த மலை போன்ற இந்த பிரச்சனைகளை ऐसा समस्या है पर्वत के இயேசு समान சாமி தம்முடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். परमेश्वर ने अपने चेलों लोग को बताया है நீங்க நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान இயேசு दो கிறிஸ்து கூட இருக்கிற வரைக்கும் சீஷருக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா? परमेश्वर के साथ रहने का समय चेले लोग को कुछ समस्या आया இயேசுப்பா கூட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. परमेश्वर के साथ रहने तक उन लोग को कुछ समस्या नहीं आया எல்லாமே இயேசு சுவாமி பாத்துக்கிட்டாரு. सब कुछ परमेश्वर देख लिया அப்ப இயேசு சுவாமிக்கு தெரியும் परमेश्वर जानता है இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம இவர்களை விட்டு போக போறோம். थोड़े दिन के बाद हम इनको छोड़ அப்ப कर जाने இவங்களுக்கு ஒரு वाला है ட்ரைனிங் கொடுக்கணும். इन लोगों को कुछ हम सिखाना है இந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வைக்கணும். ये वचन को उनको हम बोल कर देना है அல்லேலூயா. हालेलूया அதுதான் என்னன்னு சொல்றாரு. वो क्या कर कर परमेश्वर ஒரு பெரிய कहता है பர்வதத்தை காமிச்சு, एक पर्वत को दिखाकर நல்ல கவனிங்க, மைண்ட்ல எடுத்துடுங்க. ஒரு பெரிய பர்வதத்தை காமிச்சு एक बड़ा पर्वत को दिखाकर இயேசு சுவாமி சீஷர்களை பார்த்து சொல்றாரு, परमेश्वर चेले लोग को बताया அடுத்து இந்த மலையை பார்த்து ये पर्वत को देखकर பெயர்ந்து போ, तुम यहाँ से हटो நீ பெயர்ந்து तुम यहाँ से हटकर சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ समुद्र में तुम जाओ என்று சொன்னால் அப்படியே ஆகும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ऐसा हम बोलेगा तो वो जरूर होएगा சீஷர்களுக்கு மலை போன்ற பிரச்சனை வரப்போகிறது. चेला लोग को इतना बड़ा समस्या आने அந்த वाला है ஹார்டான சிச்சுவேஷன்ல, वो समस्या के बीच में அப்படிப்பட்ட சூழ்நிலையில ऐसा एक परिस्थिति में என்ன செய்ய வேண்டும் என்று மூன்று காரியத்தை கற்றுக் கொடுத்தார். क्या करना है कर कर परमेश्वर ने இன்னைக்கு सिखाया சபையின் பிள்ளைகள் இந்த மூன்று காரியத்தை நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, ये तीन कार्य को आप लोग बराबर ध्यान देगा நான் சொல்றேங்க, எவ்வளவு பெரிய மவுண்டன் போல இருந்த பிரச்சனை ஆனாலும் कितना बड़ा पर्वत के समान நீங்க சொல்லுகிற ஒரு வார்த்தையில அது பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழும் இயேசுவின் நாமத்தினாலே. बोलने वाला एक शब्द में वो समुद्र में जाने वाला है ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, மூணு காரியம் என்ன செய்யணும்? तीन कार्य है क्या करना ஆண்டவர் है கற்றுக் கொடுத்த முதல் காரியம், परमेश्वर बताया वो पहला அதுல कार्य है 22வது வசனத்துல சொல்லி கொடுக்கிறார். उसमें 22 वचन में कहता है இயேசு அவர்களை நோக்கி, परमेश्वर उनको देखकर தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. परमेश्वर के ऊपर विश्वास करना है இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, என்ன பாருங்க, यहाँ पर देखो ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த சொல்லி கொடுக்கிறார், पहला पॉइंट उनको बताता है தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கணுமா. परमेश्वर के ऊपर विश्वास के साथ रहना। மொபைல்ல என்னால கண்ட்ரோல் பண்ணாம முடியல, என்னால பார்க்காம இருக்க முடியல, जो मैं रील्स देखता है कंट्रोल नहीं कर सकता है, கேம் விளையாடாம என்னால இருக்க முடியல. गेम के बिना नहीं रह सकता That है, is also called one of the mountain. ये भी एक पर्वत है.
அந்த மவுண்டைன் ये पर्वत है, உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற விடாதபடிக்கு தடுக்கிறது. ये आत्मिक की जिंदगी में आप लोग आगे नहीं जा सकते। உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுக்கிற எல்லாமே மவுண்டைன் தான். அல்லேலூயா. आत्मिक की जिंदगी में कुछ रुकावट आएगा तो वो पूरा समस्या நீங்க है। வளராதபடிக்கு, आप लोग नहीं बढ़ना நீங்க है, ஜெபிக்காதபடிக்கு, आप लोग प्रार्थना नहीं करना நீங்க है, ஆசீர்வாதமா இருக்காதபடிக்கு, आप लोग आशीर्वाद नहीं पाना है, சமாதானமா இருக்காதபடிக்கு समाधान नहीं रहना है, தடுக்கிற எல்லாமே जो रुकावट करता है மவுண்டைன் தான். वो सब पर्वत है। இப்ப எல்லாம் நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान இப்ப दो। இயேசு சுவாமி परमेश्वर இந்த மலை போல் அந்த ஒரு பெரிய மலையை காமிச்சிட்டாரு. एक पर्वत को दिखाया, அந்த மலையை காமிச்சிட்டு वो पर्वत को இப்ப दिखाकर நேர ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். चेला लोग को परमेश्वर ने कार्य को सिखाया। இதுல இயேசுப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, उसके बाद परमेश्वर कहता है, நீ தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் परमेश्वर के ऊपर तुम भरोसा करने वाला रहेगा இந்த तो மலையை பார்த்து ये पर्वत को तुम देख நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ அப்படினா போகும் அப்படிங்கறார். उड़कर तुम पर्वत के अंदर जाओ करके बोलेगा तो वो जाएगा। எத்தனை பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும்? இப்ப உங்க கண்ணு முன்னால இருக்கிற பெரிய பிரச்சனைக்கு முன்பதாக आपके बीच में रहने वाला बड़ा समस्या இயேசு சாமி உங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறாரு. परमेश्वर आपको खड़ा किया है। உங்க கண்ணு முன்னால எதெல்லாம் மலை போன்ற பர்வதம் போல தோன்றுகிறதோ आपके सामने जो कार्य पर्वत के समान அது है, உங்களை விட்டு கடந்து உங்களை விட்டு பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளப்படணும் அப்படின்னா वो कार्य समुद्र में जाने का முதல்ல पहला क्या करना நீங்க தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. परमेश्वर के ऊपर आप लोग विश्वास करना அப்படினா है। என்ன அர்த்தம் கவனிங்க. उसमें क्या है? இந்த மலையை பார்க்கிலும் தேவன் பெரியவர். கையை தட்டுங்க. அல்லேலூயா. पर्वत से परमेश्वर बड़ा இந்த है। பர்வதங்களை பார்க்கிலும் தேவன் பெரியவர். पर्वत से परमेश्वर बड़ा है। பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது மலை போல, एक समस्या एक साइड में ஆண்டவர் है। உடனே சொல்ல turn this side. परमेश्वर कहता है ये साइड तुम இப்போ घूमो। உன்னுடைய வலது பக்கத்துல பெரிய பர்வதம் போல தடை இருக்குது, பிரச்சனை இருக்குது, உண்மைதான். तेरा दाहिना हाथ साइड में एक वो बड़ा पर्वत है, सच्चाई அந்த है। பிரச்சனையை பார்த்த நீ वो समस्या को तुम देख இப்ப அந்த பிரச்சனையை பார்க்கிறத விட்டுட்டு वो समस्या को तुम just छोड़ turn, तुम यहाँ पर घूमो, திரும்பி என்னை பார் அப்படிங்கறாரு. मोड़ कर मुझे देखो। இயேசு சொல்றாரு, நீ என்ன பாரு. तुम मुझे देखो। என்ன பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுகிறது? मुझे देखने का समय இந்த क्या மலையை सोचता பார்க்கும்போது है? உனக்கு என்ன தோணுச்சு? तो पर्वत को देखने का समय இதை क्या என்னால सोचता அசைக்க है? முடியாது, मेरे से नहीं இது होएगा, என்னால தகர்க்க முடியாது, मेरे से नहीं होएगा, இதை என்னால தாண்ட முடியாது, मेरे से पार करने नहीं இந்த होएगा। பர்வதத்தை என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ये पर्वत को मैं कुछ भी இது नहीं அந்த कर மலையை सकता। பார்த்தோன்னே உன்னுடைய நாவிலிருந்து சிந்தனையிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ये तुम्हारा विचार से आने वाला शब्द அதே है। சமயத்துல वही समय में இயேசு சாமி சொல்லுகிறார், परमेश्वर कहता நீ है மலையை பார்த்துட்டல்ல, तुम पर्वत को देख பிரச்சனை लिया, பெருசுன்னு சொல்றல்ல, तो समस्या बड़ा இது है, அசையாதுன்னு சொல்றல்ல, ये नहीं இப்ப हिलेगा। turn my side, अभी तुम मेरे बाजू में என் பக்கமாய் திரும்பு. मेरे बाजू में तुम இப்ப मोड़ो, என் பக்கமாய் திரும்பி मेरे बाजू में तुम என்னை देखकर பார் அப்படிங்கிறாரு. मुझे देखो। அப்ப நான் இதை யோசிக்கும் போது ये मैं सोचने ஆதியாகமம் का 17 அதிகாரத்துல கர்த்தரனை திருப்பினார். परमेश्वर मुझे बताया है। ஆதியாகமம் 17 அதிகாரத்துல उरपति में परमेश्वर ஆபிரகாமை कहता है, பார்த்து கர்த்தர் ஒன்னு சொன்னாரு, अब्राहम को देख I am the almighty of God. கரங்களை தட்டி அல்லேலூயா. सर्वशक्तिमान है, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், मैं सर्व सामर्थ्यवान சர்வ परमेश्वर, வல்லமையுள்ள தேவன். सर्व सामर्थ्यवान ஆமா, परमेश्वर, அது ஹேப்ரு மொழியில சொல்லுகிறது எல் ஷடாய் தேவன். एल शडाई की परमेश्वर है। எல்லாரும் ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுங்க, दोनों हाथ को ऊपर He is the उठाकर almighty of God. सर्वशक्तिमान எல் परमेश्वर, ஷடாய் தேவன். एल शडाई की परमेश्वर, அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பக்கத்துல மலை இருக்கிறது உண்மைதான், एक साइड में இன்னொரு समस्या है, பக்கத்துல और एक இந்த மலையை உண்டாக்கினவர் ஒரு பக்கத்துல நிக்கிற கையை தட்டுங்க. पहाड़ को बनाने वाला இன்னைக்கு இந்த परमेश्वर, பிரசங்கம் முடியும் பொழுது ये विचार மலை போல இருக்கிற பிரச்சனை உருகுகிறத நீங்க பார்க்கணும். पर्वत के समान रहने वाला समस्या இன்னொரு पिघलता பக்கத்துல है। கர்த்தர் உன் திசையை திருப்புகிறார். परमेश्वर आपको यहाँ पर Don't बुला look रहा है। down the mountain, आप लोग पर्वत को you देखो, look out to me. मुझे देखो, நீ என்ன பார் அப்படிங்கிறாரு. तू मुझे देखो, நீ என்ன பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? मुझे देखने का समय இப்ப क्या இயேசுவை सोचता பார்க்கும்போது है? உங்களுக்கு என்ன தோணணும்? परमेश्वर को देखने का இந்த समय क्या பர்வதங்களை பார்க்கிலும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. ये पर्वत से मैं आराधना करने वाला परमेश्वर இதே बड़ा है। பர்வதத்தை यही सब என் पर्वत, ஆண்டவர் தம்முடைய நாவினாலே परमेश्वर अपना जबान நீ से உண்டாக கடவை என்று சொன்னது அது உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. कर कर
बोलने का समय वो आया है। என் ஆண்டவராலே உண்டாக்கப்பட்ட பர்வதம் அது. परमेश्वर ने बनाया हुआ पर्वत है। இப்போ என் ஆண்டவர் என் பக்கத்துல இருக்கிறாரு. परमेश्वर अभी मेरे बाजू में खड़ा இப்போ है। என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, अभी परमेश्वर कहता இந்த है, பர்வதத்தை உண்டாக்கின தேவன் நான் உங்க கூட இருக்கிறேன். पर्वत को बनाया हुआ परमेश्वर मैं तेरे என்ன साथ நீ है। பார்க்கும்போது, तुम देखने का என்ன समय, நீ விசுவாசிக்கும் போது, तुम मुझे देखने का समय। ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். अब्राहम को परमेश्वर ने सिखा कर दिया I am the almighty of God. मैं सर्वशक्तिमान நான் परमेश्वर, சர்வ வல்லமையுள்ள தேவன் मैं सर्व सामर्थ्यवान என்று சொல்லி परमेश्वर। தான் கர்த்தர் அவனை அழைத்தார். पर ऐसा परमेश्वर उसको बुलाया ஆண்டவர் है। அழைத்த விதமே எல் ஷடாய் தேவன் என்று சொல்லி परमेश्वर वैसा बुलाया एल शडाई की எத்தனை परमेश्वर। பிரச்சனைகள் ஆபிரகாமுக்கு, कितना समस्या अब्राहम की எத்தனை जिंदगी में, போராட்டங்கள் ஆபிரகாமுக்கு, कितना समस्या उसके जिंदगी அவன் में வாழ்க்கையில आया। குழந்தை பாக்கியம் இல்லாம எத்தனை வருஷம் போராடினார். उसके जिंदगी में बच्चा नहीं है, वो कितना साल तड़प, மலை போன்ற இருந்த பிரச்சனை அதுதான் அவருக்கு. पर्वत के समान रहने वाला समस्या है। ஆனா எல் ஷடாயின் தேவன் ஆபிரகாமை கைவிடலையே. एल शडाई की परमेश्वर अब्राहम को नहीं छोड़ा। குழந்தை பேரு இல்லாம போன நாட்களிலும் கூட, बच्चा नहीं है वैसा दिन में भी, செத்து போன கர்ப்பத்துல ஜீவனை கொடுத்து ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா. मरा हुआ उसका पेट में परमेश्वर ने बच्चा को சர்வ दिया है। வல்லமையுள்ள தேவனால எல்லாம் ஆகும். सर्वशक्तिमान परमेश्वर से सब कुछ होएगा। ஆமென். அது நீங்க ரோமர்ல 4:19 இருந்து 21 வரை வாசிக்கும் போது, रोमियो 4 में कहता है, அவன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பி, परमेश्वर की वादा को वो स्वीकार करता தேவனுடைய है। வாக்கு தத்தத்தை விசுவாசித்தபடியினால் परमेश्वर की वादा को वो विश्वास அவன் किया है। விசுவாசத்திலே வல்லவனானான். கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா. विश्वास में बड़ा हुआ है, விசுவாசத்திலே வல்லவனானான். विश्वास में बढ़ोतरी हुआ தேவ है। பிள்ளைகளே, परमेश्वर की நீங்கள் लोगों, எதிலே வல்லவர்களாகிறீர்கள்? आप लोग किस में बढ़ोतरी हुआ மலை है? போன்ற பிரச்சனைகளை நீங்க பார்த்தது பெயர்ந்து போன்னு போகணும் அப்படின்னா पहाड़ के समान रहने वाला समस्या निकल உங்க வார்த்தையினால போகாது. आपका शब्द में नहीं நல்ல होएगा, கண்டுபிடிக்கணும். உங்க வார்த்தையினால போகாது, आपका शब्द में नहीं होएगा, உங்க பலத்தினால போகாது. आपका बल से नहीं ஆனா ஒண்ணு होएगा। மட்டும் நம்புங்க, आप लोग विश्वास என்ன करते அழைச்சவர் हैं, என் பக்கத்துல இருக்கிறாரு. मुझे बुलाया हुआ परमेश्वर என்ன मेरे அபிஷேகம் साथ है। பண்ணினவர் என் பக்கத்துல இருக்கிறாரு. मुझे अभिषेक किया परमेश्वर मेरे நான் साथ है। தெரிந்து கொண்டவர் என் கூட இருக்கிறாரு. मुझे चुना हुआ परमेश्वर मेरे இந்த साथ है। மலைகளையும் தாண்ட, ये पर्वत को पार करने இந்த के लिए, மலைகளையும் பெயர்க்க ये पर्वत को पार அவர் करने के என் लिए, கூட இருக்கிறார். परमेश्वर मेरे அவர் साथ எல் है। ஷடாய் वो தேவன் एल शडाई की என்று परमेश्वर। சொல்லி நீங்க விசுவாசத்துல வல்லவர்களாய் மாற வேண்டும். ऐसा बोलकर विश्वास में आप बढ़ोतरी होना है। அல்லேலூயா. हालेलुया, हालेलुया। हालेलुया। எப்பவுமே மலையை பார்த்துட்டு நிக்காதுங்கன்னு கர்த்தர் சொல்றார். कभी भी आप लोग पर्वत को देखकर ऐसे ही खड़ा नहीं रहना மலை है। போன்ற சோதனை வரும் பொழுது पर्वत के समान समस्या आने का என் समय, பக்கமா திரும்பி என்னுடைய பலனை பார் तुम அப்படிங்கிறார். मेरे और देखकर मेरा बल को तुम देखो। அப்ப தேவனுடைய பலத்தினால परमेश्वर की बल से, நீங்க தேவன் மேல வல்லமை இருக்கிறது. परमेश्वर की सामर्थ को இந்த देखकर மலைகளை பெயர்ந்து போகத்தக்கதான ये पर्वत तोड़कर जाने के வல்லமை लिए தேவனிடத்துல உண்டு என்பதை परमेश्वर के ऊपर सामर्थ है कर தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கணும். परमेश्वर की लोग विश्वास எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பிரச்சனையே பார்த்து பார்த்து மலை 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 மலைன்னு சொல்லி அழுகிறது போதும். समस्या को देखकर पर्वत पर्वत करके बोलकर तुम रोया बस। இந்த பிரச்சனை என்னால தாண்ட முடியலையே, இந்த பிரச்சனை மலை போல நிக்கிறதுன்னு சொல்லி நீ போராடினது போதும். ये समस्या को मैं पार नहीं कर सकता है कर कर कितना आप रोया वो काफी है। அத நீங்க கைய வச்சு தள்ளினாலும் போகாது, उसको तुम हाथ रखकर तुम धक्का கடப்பாரைய வச்சு मारेगा, இடிச்சாலும் போகாது. तुम उठाकर उसको मारेगा तो भी அது नहीं அதிலே जाएगा, தான் இருக்கும். तो वही जगह पर रहेगा। ஆனா फिर भी சர்வ வல்லமை உள்ளவர் உங்க கூட இருக்கிறார் என்பதை, सर्व सामर्थवान परमेश्वर आपके साथ है। தேவன் மேல இருக்கிற அந்த வல்லமை, ஆமென், அது அசாத்தியமான வல்லமை என்பதை परमेश्वर के ऊपर सामर्थ है वो विश्वास करना है। தேவ பிள்ளைகள் அறிந்து உணர்ந்து आप लोग वो विश्वास कर कर आप लोग நீங்க அந்த सोचना மலை है। பக்கமாய் திரும்பும்போது आप परमेश्वर की ओर मोर्ख देख அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா। ஆண்டு பக்கம் திரும்பி பழையபடி மலையை பாருங்க. परमेश्वर के पास तुम देखकर तुम पर्वत அந்த को மலை देखो। கடுகு மாதிரி தெரியும். கரங்களை தட்டுங்க, वो அல்லேலூயா. पर्वत है, राई का समान ஏன்னா அந்த रहेगा। மலையை உண்டாக்கினவர் என் கூட இருக்கிறார். पर्वत को बनाया हुआ परमेश्वर मेरे ஆமென் साथ है। சொல்லுங்க, அல்லேலூயா. हालेलुया। இந்த மலை போன்ற கடன் பிரச்சனைகளை மாற்றி என் தேவன் வல்லமை உடையவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். पर्वत के समान रहने वाला कर्जा मेरे जिंदगी में இந்த से கடன் जाएगा। பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினால நான் தேவன் மேல அந்த பலத்தை நம்பி, தேவனைய நம்பி, தேவனைய விசுவாசிச்சு இயேசுவின் நாமத்தினால எதிர்த்து நிற்க ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு பலன் தருவாராக. पर्वत
के समान खड़ा है, वो कर्जा की समस्या को परमेश्वर पार करने के लिए मुझे सामर्थ देने वाला ஆமென் है। சொல்லுங்க அல்லேலூயா हालेलुया। காலம் ஃபுல்லா எனக்கு தலைவலி கால் வலி கை வலின்னு சொல்லி அந்த வியாதியிலே ஓடுவதை நிறுத்து இன்னைக்கு पूरा जिंदगी समस्या के साथ सिर दर्द पैर दर्द सब बदन दर्द के साथ दम मत घुमाओ। முழங்கால் படியிடு घुटना कर कर தேவன் பக்கமாய் திரும்பு परमेश्वर की ओर मोड़ो। ஆண்டவரை பார்த்து சொல்லு परमेश्वर को देख के बताना ஆண்டவரே है, இந்த வியாதிகளை காட்டிலும் நீர் என்னோடு பலன் உள்ளவராய் ये இருக்கிறீர் बीमारी से बढ़कर आप मेरे साथ है। சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு मुझे बल देने वाला परमेश्वर से सब कुछ करने के लिए ஆமென் सामर्थ है। ஆமென் ஆமென் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை सर्व सामर्थवान அவர் பக்கமா परमेश्वर। திரும்பின உங்களுக்கு மலல கடுகு போல தெரியுங்க அல்லேலூயா परमेश्वर की ओर आप लोग मोड़ेगा तो நான் சொல்றது புரியுதா இனி மலையை பார்க்கிறத நிறுத்து अभी तुम पर्वत को मत देखो, எப்ப பார்க்கணுமோ அப்பதான் பார்த்தா அது போகும் कभी तुम देखने का तभी तुम देखो। விசுவாசம் இல்லாம பார்க்கிறதுனால மலை அந்த இடத்துல நின்னுட்டே இருக்குது विश्वास नहीं है जैसा तुम देखता है विश्वास के மவுண்டன் साथ ஒரு देखो। ஸ்டெப் கூட உன் காலுக்கு அடியில இருந்து கூட தள்ள மாட்டேங்குது वो थोड़ा भी नहीं हिलेगा। உன் சிந்தனையை விட்டு ஒரு நொடி கூட மவுண்டன் தள்ளி போக மாட்டேங்குது तेरे विचार से वो समस्या नहीं जाएगा। காரணம் कारण क्या இந்த है? பிரச்சனையை மாற்றி போடுகிறவர் ஆமென் என்னுடைய தேவன் என்று சொல்லி நம்பி விசுவாசிக்கும் போது इस समस्या को बदलने वाला परमेश्वर मेरे साथ है कर कर विश्वास करना है। இரண்டாவது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் दूसरा एक कार्य को बताया है, அதே 11வது அதிகாரத்துல वही 11वां वचन के 23வது வசனத்துல அவர் சொல்லுகிறார் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் अपने हृदय में को थोड़ा भी शक नहीं आना चाहिए। எல்லாரும் கவனிங்க எத்தனை மூணுமே விசுவாசத்தை குறித்து தான் பேச போகிறேன் तीनों विश्वास के बारे में बताना है। இரண்டாவது दूसरा है இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிக்கணும் हृदय के अंदर शक नहीं आना चाहिए। தேவன் மேல வைக்கிற விசுவாசம் पहला परमेश्वर के ऊपर रखा हुआ विश्वास। அல்லேலூயா हालेलुया। இரண்டாவது दूसरा है எனக்கு உள்ள இருக்கிற விசுவாசம் मेरे अंदर रहने वाला विश्वास। அது உங்க இருதயத்துல இருக்கிற விசுவாசம் तेरा हृदय के अंदर रहने वाला विश्वास। இந்த சைடு மவுண்டன் ये साइड पर्वत, இந்த சைடு இயேசு ये साइड में परमेश्वर। நான் சொல்றது புரியுதா இந்த மவுண்டன் என்ன விட்டு போகணும் ये पर्वत मुझे छोड़कर जाना அது है, என்னால முடியாது वो मेरे से नहीं இப்ப இந்த होएगा। சைடு யார் இருக்கறா ये साइड में कौन है? கடவுள் இருக்கிறாரு परमेश्वर God यहाँ निकरारे। पर, परमेश्वर यहाँ இந்த पर। ரெண்டையும் பார்த்துட்டு ये दोनों देख இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கணும் आप लोग एक निर्णय लेना நீங்க ஒரு है। முடிவு எடுக்கணும் आप लोग एक निर्णय உங்க लेना है। இருதயத்துக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும் आपके हृदय के अंदर एक உங்க विश्वास இருதயத்துக்குள்ள आना ஒரு நம்பிக்கை வரணும் है। आपका हृदय के अंदर உங்க एक இருதயத்துக்குள்ள ஒரு விசுவாச துளிர் விடணும் भरोसा, एक हृदय के अंदर एक இந்த विश्वास பர்வதம் போல பிரச்சனை என் முன்னால இருக்கிறது உண்மைதான் ये पर्वत के समान एक समान ஆனா है। இந்த பர்வத்தை உண்டாக்கின என் தேவன் பெரியவர் ये पर्वत को बनाया हुआ परमेश्वर बड़ा है। அவங்களை படைச்ச ஆண்டவர் என் கூட இருக்கிறார் उसको बनाया हुआ परमेश्वर मेरे साथ है। அதனால इसके लिए எனக்கு உள்ள இருக்கிற சந்தேகம் मेरे अंदर रहने वाला இந்த शक, பிரச்சனை என்னை விட்டு போகவே போகாது ये समस्या मुझे இது छोड़ போகுமா போகாதா ये जाएगा क्या இது नहीं நடக்குமா जाएगा? நடக்காதா चलेगा क्या नहीं இது चलेगा? ஆகுமா ஆகாதா होएगा क्या नहीं होएगा? இப்படி எனக்குள்ள வருகிற சந்தேகம் என்கிற அந்த பொல்லாத ஆவியை ये मेरे अंदर आने वाला என் இருதயத்துல இருந்து நான் எடுத்து வெளியே பிடுங்கி போடணும் கையை தட்டுங்க அல்லேலூயா को से निकाल कर उसको बाहर फेंकना है। அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. என் இருதயத்துல நம்பணும் मेरे हृदय में என் भरोसा இருதயத்துல करना ஒரு है। விசுவாசம் வரணும் मेरे हृदय में विश्वास அதாவது आना நல்ல है। கவனிங்க தேவன் மேல இருக்கிற விசுவாசம் परमेश्वर के ऊपर रखा हुआ विश्वास, தேவனை பார்க்கும்போது परमेश्वर को देखने का அவரை समय, குறிச்சி உண்டாகிற பாசிட்டிவ் வைப் उसमें देखने का समय एक पॉजिटिव இந்த மலையை பார்க்கும்போது உண்டாகிற நெகட்டிவ் வைப் वो पर्वत को देखने का समय இத negative। பார்க்கும்போது இது கடக்க முடியாது உடைக்க முடியாது தகர்க்க முடியாது पर्वत को देखेगा तो चलने नहीं ஆனா होगा, இங்க पार करने பார்க்கும்போது नहीं होगा। परमेश्वर को இவர் देखने என்னுடைய का சர்வ समय, வல்லமையுள்ள தேவன் ये सर्व सामर्थ्यवान இவர் சொல்ல परमेश्वर, ஆகும் கட்டளையிட நிற்கும் परमेश्वर जो बोलेगा அப்படிப்பட்ட होएगा। தேவன் இந்த உலகத்தை வானத்தை உண்டாக்கினவர் वैसा ही परमेश्वर आकाश அவர் पृथ्वी என் को அபிஷேகம் बनाया। பண்ணி இருக்கிறாரு अभिषेक पाया அவருடைய है। வல்லமை என் மேல இருக்கிறது सामर्थ्य परमेश्वर அவர் என்னை का அழைச்சிருக்கிறாரு है। परमेश्वर मुझे நான் बुलाया। புறஜாதியா இருந்தேன் मैं पिछले जीवन में किधर நான் था? பாவத்துல இருந்தேன் मैं पाप के अंदर था। அவர் என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு परमेश्वर मुझे अभिषेक அவர் किया। சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் सर्व सामर्थ्यवान இப்படி परमेश्वर, ஆண்டுடைய அந்த பாசிட்டிவ் வைப் எல்லாம் உங்களுக்குள்ள கிராஷ் பண்ணி எடுத்துட்டு परमेश्वर के अंदर रहने वाला विश्वास आपके अंदर, இப்போ உங்க விசுவாசம் अभी आपका உங்க विश्वास இருதயத்துல இருக்கு பாருங்க முடியாது आपके अंदर है, உங்க नहीं இருதயத்துல होएगा। ஒண்ணு பேசுது பாருங்க ஒன்னால முடியாது आपका हृदय में बात करता है, உங்க नहीं இதயத்துல होएगा। ஒண்ணு நடக்குது பாருங்க आपका हृदय में நீ எப்பவே இப்படிதான் कभी भी वैसा
ரெண்டு நாள் நல்லா இருப்ப, மூணாம் நாள் விழுந்துருவா. 2 दिन अच्छा रहेगा, फिर உன் இருதயம் சொல்லுது பாது, तेरा हृदय நீ बताता है ரட்சிக்கப்பட்டு பிரயோஜனம் இல்ல, तुम उद्धार पाकर நீ कुछ அபிஷேகப்பட்டு பிரயோஜனம் இல்ல, अभिषेक पाकर நீ कुछ இப்படியே தான் நீ இருப்பா. वैसा ही உன் வாழ்க்கை रहेगा। முழுவதும் போராட்டம் தான், तुम्हारे जिंदगी உனக்கு में விடுதலையே छुटकारा கிடைக்காது तुझे छुटकारा என்று नहीं சொல்லு. मिलेगा। இருதயத்துல எழும்புது பாரு ஒரு சந்தேகத்தின் ஆவி. ऐसा एक शक आपके உன் अंदर இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை பலகீனப்படுத்தி आपका हृदय में रहने वाला विश्वास को உனக்குள்ள बलहीन இருந்த करता है। விசுவாசத்தை கரப்படுத்தி आपका अंदर रहने वाला உன்னால विश्वास முடியாது முடியாது முடியாதுன்னு உன்னை தாழ்த்தி வச்சிருக்கு பாரு. तेरे से नहीं होएगा नहीं இந்த होएगा சந்தேகத்தின் ஆவிய शक के இன்னைக்கு आत्मा கைகளை தட்டி வாய்களை துறந்து இந்த பிரசங்க நேரத்திலேயே ஒரு தேவ வல்லமை சபைக்குள்ள இறங்குகிறத பார்க்கிறேன். உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற இந்த சந்தேகம் என்கிற பிசாசு ये शैतान के बंधन கையை தட்டத வெளியே தள்ளு. ரபலபா ஷியந்தன பௌரியலபா. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया ஆண்டவர் சீஷர்களை கற்றுக் கொடுக்கிறார். परमेश्वर चेला लोग को மலையை பார்த்து सिखाया। பார்த்து போகாது போகாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, पर्वत को देखकर ये नहीं हटेगा இனி नहीं வரும் நாட்கள்ல जाएगा। உனக்கு பிரச்சனை வரும். பேதுருவே, आने वाला दिन में तुझे समस्या आएगा। யோவானே உனக்கு பிரச்சனை வரும். योवान तुझे समस्या யாக்கோபு आएगा। உனக்கு பிரச்சனை வரும். याकूब तुझे समस्या ஆண்டவர் आएगा। எல்லா சீஷர்களும் கற்றுக் கொடுக்கிறார். परमेश्वर चेला लोग को सिखाया है। ஆமை கடக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும். नहीं पार कर सकता है। கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார், जो पौलुस कहता है பிழைப்போம் என்று நம்பிக்கை அற்று போகிற அளவுக்கு மரண பயம் எங்களுக்குள்ள வந்தது. मैं बचेगा कर कर मेरे अंदर थोड़ा भी विश्वास नहीं है। இனியும் பிழைப்போம் என்கிற அந்த நம்பிக்கையே எங்களுக்குள்ள இல்லாத அளவுக்கு பிரச்சனை வந்தது. हम अभी बचेगा वैसा विश्वास के साथ रहना அப்படி है। சொல்லுகிறவர் கடைசியில் முடிக்கிறார். लास्ट में खत्म ஆனால் करता है। கர்த்தர் எங்க கூட இருந்ததினால परमेश्वर मेरे साथ எங்களை था। தப்புவித்தார். கைகளை मुझे தட்டி बचाया, मुझे எங்களை बचाया, தப்புவிக்கிறார். मुझे बचाया। இன்னும் தப்புவிப்பார். கையை தட்டுங்க. और அல்லேலூயா बचाएगा परमेश्वर। ஆமென் சொல்லுங்க. आमीन। அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயத்துல சந்தேகப்படாத. हृदय में विचार नहीं आना है। சந்தேகப்பட்டு நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த ஒரு இன்ச்சு கூட மலை தகராது. आपके हृदय के अंदर शक नहीं आना चाहिए। சந்தேகத்தோடு மலையை பார்த்துட்டு போனா போகாது. शक आएगा तो कुछ भी कार्य नहीं होएगा। இருதயத்தில் சந்தேகமா இருக்கிற காரியங்கள், आपका हृदय में शक नहीं आना है। சந்தேகம் இல்லாத விசுவாசம் உள்ள இருதயம் வேணுங்க. शक नहीं आना चाहिए वैसा एक विश्वास। மத்தேயு 14:31ல பேதுருவை ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், அற்ப விசுவாசியே, पत्रस को परमेश्वर ने बताया है ஏன் சந்தேகப்பட்டாய்? तुम क्यों शक करता है। எல்லாரும் கவனிங்க, सब लोग ध्यान दो। எல்லாரும் கவனிங்க. सब लोग ध्यान दो। பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், पत्रस को देखकर परमेश्वर அற்ப कहता है, விசுவாசியே, तुम क्यों शक करता है। ஏன் சந்தேகப்பட்டாய்? तू क्यों शक करता है। ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? क्यों परमेश्वर एक शब्द को எதுக்கு அந்த बताया। வார்த்தையை சொல்லணும்? क्यों परमेश्वर शब्द को बताया। பேதுரு கண்ணு முன்னால எத்தனை அற்புதத்தை பார்த்தவர் தானே. पत्रस के सामने बहुत सारा समस्या को परमेश्वर ने ஆனாலும் बहुत सारा अद्भुत कार्य को ஆண்டவர் किया இந்த है। கடல்ல நான் நடக்கணும்னு ஆசைப்பட்டாரு. जो समुद्र में चलने के लिए इच्छा किया है। இயேசு நீங்க நடந்தது போல நான் நடக்கணும்னு ஆசைப்பட்டாரு. परमेश्वर आप जैसा चला वैसा मैं भी चलना है। ஆசைப்பட்டது நல்லதுதான். इच्छा किया अच्छा है। ஆனா கடல்ல இறங்கி வான்னு ஆண்டவர் சொன்னது உண்மைதான். समुद्र में तुम चल कर आओ कर परमेश्वर बताया। பேதுரு படகை விட்டு கீழே இறங்குகிறார். पत्रस ने समुद्र में पैर रखा। ஒரு ஸ்டெப் வைக்கிறாருங்க. एक कदम रखा। தண்ணி கல்லு மாதிரி இருக்குது. கையில தட்டுங்க. அல்லேலூயா. जो पानी है वो पत्थर के ரெண்டாவது समान ஸ்டெப் था। வைக்கிறாரு. दूसरा कदम रखा। அல்லேலூயா. இயேசு அங்க நிக்கிறாரு. परमेश्वर वहां पर खड़ा है। தண்ணி கல்லு மாதிரி இருக்குது. पानी पत्थर के समान எல்லா खड़ा था। இடமும் நிசப்தமா இருக்குது. சமுத்திரம், जगह एकदम आसान था। அலைகளின் சீற்றங்கள் இல்லை. जो लहर नहीं था। மூணாவது ஸ்டெப் வைக்கிறாரு. तीसरा उसका पैर கல்லு रखा। மாதிரி தண்ணி இருக்குது. तीसरा कदम रखने का समय அழகா வாக் பண்றாரு. अच्छा चल कर गया। நாலாவது ஸ்டெப் எடுத்துபடி வைக்கக்கூடிய நேரத்தில் चौथा कदम रखने ஒரு का பெரிய அலை மலை போன்று அவருக்கு முன்னால வருகிறது. एक बड़ा तूफान के समान एक அந்த पर्वत மலையை आता। அந்த அலையை பார்த்த உடனே वो लहर को देखकर அந்த அலையை கண்டு பயந்தனால लहर को देखकर डरा। அடுத்த इसके लिए நிமிடம் பாறை போல இருந்த தண்ணீரானது அவனுக்கு அப்படியே கீழே இழுத்து போடும்படியா இழுத்துட்டு போயிற்று. पत्थर के समान पानी था वो ऐसा पिघलने लगा। விசுவாசம் இல்லாம பயத்தோடு நீ பார்த்துட்டீனா, विश्वास नहीं रहेगा तो तुम वैसा तुम देखेगा तो கல்லா இருக்கிற தண்ணீர் உனக்கு வழிவிட்ட இடம் அப்படியே குழியாய் மாறிவிடும். ये रास्ता दिया है वो கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
பாதை விட்டு உன்னை அழகாய் நடக்கும்படியாய் உருவாக்கப்பட்ட பாதையே உனக்கு படுகொலியாய் மாறிவிடும். मुझे तुझे रास्ता देने वाला जगह है, காரணம் तुझे गिराने वाला காரணம் என்ன அப்படின்னா, நீ நடந்து போன பாதையில तुम चल के இயேசு கிறிஸ்து இங்க நிற்கிறாருங்க. परमेश्वर वहां पर खड़ा He is the El Shaddai. கையை தட்டுங்க. Hallelujah. He is the Almighty of God. He is with me. Hallelujah. So that I can walk. என்னால நடக்க முடிகிறது, मुझे चलने होएगा, என்னால நடக்க முடிகிறது. मैं चलेगा. But on the other side, दूसरा कदम, அதுவரைக்கும் பர்வதம் போன்ற தடைகள் இல்ல, पहाड़ के समान वहां पर कुछ அலையின் சீற்றங்கள் இல்ல, इसमें लहर नहीं था. இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, अभी यहाँ पर பேதுரு பார்க்காத அலையா, पतरस नहीं देखा है क्या लहर? பேதுரு பார்க்காத கடலா, पतरस ने समुद्र को नहीं அந்த देखा இடத்துல क्या? கடல்ல நடக்கிறதுக்கு கர்த்தர் செய்தது ஒரு பெரிய கிருபை. वो पतरस ने समुद्र में चला, वो परमेश्वर அந்த दिया हुआ அலைய कृपा। பார்த்தோன்னு பயந்துட்டான். लहर को देखकर डर அதுக்கு गया, முன்னால பயப்படலங்க, சந்தேகம் வந்துச்சு. नहीं डरा, उसके अंदर शक அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு. उसके अंदर एक शक என்ன आया। சந்தேகம்னா, क्या शक आया? இனி நான் ஒரு ஸ்டெப் முன்னால வைக்கவா வேண்டாமா, मैं अभी एक कदम रखूं क्या? முன்னால नहीं? வைக்கவா வேண்டாமா, मैं एक कदम रखूं क्या? ஐயோ नहीं? அலை அடிக்கிறது, लहर आ रहा है, வேகமாய் வருகிறது, कहां से என்ன आया है? என்ன அப்படி கீழே தள்ளி விட்டு விடுமோ, ये नीचे गिराएगा என்ன क्या? இழுத்துட்டு போயிருமோ. मुझे उठाकर जाएगा। அலைய பார்த்தாங்க, लहर को देखा, ஆனா இயேசுவை பார்க்க மறந்துட்டான். परमेश्वर देखने के लिए भूल ஆமா, गया। ஆலாவனை மேற்கொண்டு விட்டது. जो लहर उसको पार किया है, கல்லா இருந்த கடல் அவனுக்கு தண்ணீராய் மாறியது. जो पत्थर के समान था वो அவனை समुद्र அப்படியே கீழே இழுத்துட்டு போகுது. उसको नीचे खींच लिया है। எல்லாரும் சொல்லுங்க, सब लोग बोलो, அவிசுவாசத்தோடு, ये शक के समान, அவிசுவாசத்தோடு शक के साथ எதெல்லாம் நான் பார்க்கிறேனோ அது என்ன கீழே தான் கொண்டு போய் போகவில்லை, என்ன மேல கொண்டு போகாது. கையை தட்டு. அல்லேலூயா. தேவ பிள்ளையை உணர்ந்து என்ன கையை தட்டு. ताली बजाओ। நான் சந்தேகத்தோடு அது பார்த்தா என்ன கீழே தான் இழுத்துட்டு போகும். शक के साथ तुम देखेगा तो नीचे खींच ஆண்டவர் எனக்கு பாதையை தந்தால் அந்த பாதை படுகொலியா மாறி என்ன கீழே தான் இழுத்துட்டு போகும். परमेश्वर अच्छा रास्ता को दिखाएगा तो भी वो नीचे ही जाएगा। ஆனாலும் அந்த இடத்துல இயேசு தண்ணில முங்கி அவனை கொல்ல இடம் கொடுக்கல. परमेश्वर उसको निकालने के लिए जगह नहीं உடனே दिया। இயேசு சாமி परमेश्वर ने वहां पर கையை கொடுமா, हाथ, கையை பிடிமா, அப்படியே கையை தூக்குறாரு. परमेश्वर उसका हाथ को கையை पकड़ कर தட்டுங்க, கையை उठाया। பிடிச்சு தூக்குறாரு. परमेश्वर उसको हाथ என்ன पकड़ தெரியுமா कर சொன்னாரு? उठाया। क्या बताया? ஏ சந்தேகப்பட்டாய். கையை தட்டுங்க. क्यों அல்லேலூயா. तुम शक किया? அன்னொரு பேரை வச்சு அற்ப விசுவாசின்னுட்டாரு. तुम क्यों इतना शक किया? அற்ப விசுவாசம் என்ன அர்த்தம்? கொஞ்சம் விசுவாசம், थोड़ा विश्वास, கொஞ்சம் விசுவாசம். थोड़ा विश्वास। 4 ஸ்டெப் நீ தானே நடந்து வந்தா, 4 कदम तू ही रखा, 4 ஸ்டெப் நீ தானே நடந்து तू வந்தா. ही 4 कदम रखा। ஏன் 5வது ஸ்டெப்ல அந்த அலைய கண்டு நீ சந்தேகப்பட்டாய்? 5वां कदम में तुम क्यों शक किया? தேவ பிள்ளைகளே, परमेश्वर के இன்னைக்கு लोगों, பிரச்சனைகளை கண்டு கண்டு சந்தேகப்பட்டு आज इस समस्या को देखकर तुम शक இருதயத்துல कर இருக்கிற விசுவாசத்தின் பலத்தை குறைச்சு हृदय में रहने वाला विश्वास को तुम கர்த்தர் कम உனக்கு किया है। வச்சிருந்த அழகான அந்த பாதையில परमेश्वर रखा हुआ ஒரு अच्छा பெரிய रास्ता को படுகொலி போல விழுந்து एक गट्टा का समान அது உன்னை उठकर கீழே இழுத்துட்டு போயிட்டு वो तुझे नीचे गिरा दिया है। இன்னைக்கு இயேசு சுவாமி உன் கையை பிடிச்சு தூக்குறாரு. आज परमेश्वर आपका हाथ நான் पकड़ அப்படியே தரிசனமாகவே பார்க்கிறேன். கண் திறக்கப்பட்டவனாக, मैं एक दर्शन को समान என் देखता கண் है। திறக்கப்பட்டவனாக நான் தரிசனத்தை பார்த்து சொல்லுகிறேன். मैं एक दर्शन को देखकर कहता है, அந்த குழியில் இருந்து கர்த்தர் இன்னைக்கு உன் கையை பிடிச்சு தூக்கி ஒண்ணு சொல்றாரு. ஏன் சந்தேகப்பட்ட அற்ப விசுவாசியே, तू क्यों शक किया? இதுவரை உன்னை நடத்தினது நான் அல்லவா, इतना दिन मैंने तुझे चलाया है, இதுவரை தண்ணீர் மேல நடந்துவது நீ அல்லவா, इतना दिन तुम पानी में चलकर நீ आया, என்ன பார்த்து நடந்ததுனால तुम मुझे देखकर चलो, அந்த தண்ணி உன்னை மூழ்கடிக்க முடியல, ये पानी तुझे खींच नहीं அந்த सकता சமுத்திரம் है, உன்னை மூழ்கடிக்க முடியல. वो समुद्र तुझे नीचे नहीं ஆனா कर நீ सकता என்ன है। பார்க்கத விட்டுட்டு அதை பார்த்ததுனால मुझे देखने का छोड़कर तुम இன்னைக்கு लहर அது को உன்னை देखा। மூழ்கடித்து கொண்டிருக்கிறது. लहर तुझे திருச்சபையை எழும்பு, கையை தட்டி அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் அந்த குழியிலிருந்து தூக்குகிறது. वो गड्ढा से परमेश्वर आपको நல்ல ऊपर கையை उठाता தட்டி है। இப்ப ஒரு வல்லமை இறங்குகிறது நான் பாவில பார்க்கிறேன். सामर्थ उतर कर आ रहा இந்த है। நிமிடத்திலே கர்த்தர் தூக்குகிறார். आज परमेश्वर आपको उठा அற்ப விசுவாசியே, क्यों विश्वास क्यों நீ नहीं ஏன் करते? சந்தேகப்பட்டாய்? என்ன तू क्यों शक किया? ஏன் சந்தேகப்பட்டாய்? क्यों तू शक किया है? என் மேல ஏன் சந்தேகப்பட்டாய்? என் மேல ஏன் तो சந்தேகப்பட்டாய்? क्यों मैं मुझ पर तुम शक किया? என் மேல ஏன் சந்தேகமா இருக்கிறாய்? क्यों मुझे शक किया तुम? ஆண்டவர் சொல்றாரு. परमेश्वर कहता है, இப்ப பாரு, சந்தேகம் வந்ததுனால உன்னை நான் கைவிட விரும்பல.
तुम शक किया इसके लिए मैं I तुझे want नहीं to lift up you छोड़ेगा again. கையை मैं தட்டுங்க. तुझे அல்லேலூயா. उठाएगा உன்னை நான் மறுபடியும் எழுப்ப मैं விரும்புகிறேன். तुझे उठाएगा உன்னை மறுபடியும் நான் எழுப்ப விரும்புகிறேன். मैं तुझे उठाएगा மறுபடியும் கர்த்தர் கையை பிடிச்சு தூக்கி फिर விட்டு से मैं तुझे उठाएगा come walk with me. ஹalleluya. உठो. வா வா என் கூட நட அப்படிங்கறார். கையை मेरे தட்டுங்க. साथ ஹalleluya. चलो. வா என் கூட நட அப்படிங்கறாரு. मेरे साथ இங்க பாருங்க चलो. இப்போ நான் தரிசனமாவே தீர்க்க தரிசனமாவே मैं சொல்லுகிறேன். भविष्यवाणी बताता அது हूँ வரைக்கும் அவன் கடல்ல நடந்து வந்தது தனிமையாக. पानी में तुम चल कर आया ஆனா அந்த பள்ளத்துல விழுந்த பிறகு तुम गड्ढे में गिरने அவனுடைய का समय, அவிசுவாசத்தை எடுத்து போட்டு तुम विश्वास करो அதுக்கு பிறகு நடந்தது. கர்த்தர் கையை பிடிச்சிட்டு கையை தட்டுங்க. அல்லேலூயா. இனி கர்த்தர் கையை பிடிச்சு நடத்த போகிறாரு. கையை பிடிச்சிட்டாரு. கையை பிடிச்சிட்டாரு. கையை தட்டி நம்புறவங்க கையை தட்டி நம்புறவங்க அல்லேலூயா. அவர் உங்க கையை பிடிச்சிட்டாரு. परमेश्वर आपका हाथ को पकड़ लिया है கையை பிடிச்சு உன்னை கூட்டிட்டு போறாரு. हाथ पकड़कर परमेश्वर चलाता है அதே தண்ணீர் உன்னை இழுத்த தண்ணீர் तुझे खींचा இப்போ पानी மறுபடியும் கல்லா மாறுகிறது. கையை தட்டு. அல்லேலூயா. உன்னை கீழே இழுத்த கடலானது खींचा हुआ இன்னைக்கு पानी மறுபடியும் கல்லாய் மாறி உனக்கு வழிவிடுகிறது. से वो पत्थर के समान बदल दिया है ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया மத்தேயு 18:17 मत्ती के सुसमाचार அதே में சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து முதல் தடவை தரிசனமாகும் போது परमेश्वर वहां पर दर्शन देने का समय சிலர் சந்தேகப்பட்டார்கள். कई लोग उधर शक किया है என்ன கவனிங்க. சந்தேகப்பட்டது யார் தெரியுமா? कौन कौन वहां पर शक किया ஆண்டவருடைய கூடவே இருந்த परमेश्वर के साथ रहने वाला சிலர் அவரை பணிந்து கொண்டார்கள். कई लोग परमेश्वर को சிலர் नमस्कार சந்தேகப்பட்டார்கள். किया। कई लोग उसमें शक किया है ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பார்த்தவங்க. परमेश्वर की सामर्थ को देखा है அந்த பிரச்சனை வரும்போது वो समस्या आने का समय அந்த பிரச்சனை வரும்போது वो समस्या आने का समय வசனம் சொல்லுகிறது சிலர் वचन சந்தேகப்பட்டார்கள். அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया தேவ பிள்ளைகளே परमेश्वर की लोग சந்தேகத்தோடு நம்ம எதை செஞ்சாலுமே हम कुछ शक के साथ कुछ कार्य அது நமக்கு करेगा ஒரு तो பெரிய குழியாத மாறுமே தவிர वो एक गड्ढा का समान बदल நம்மளை जाएगा எழுப்பி விடாது. हमें नहीं उठाएगा இன்னைக்கு ஆண்டவர் ரெண்டு காரியத்தை சொல்லி இருக்கிறார். परमेश्वर आज दो कार्य को बताया ஒன்னு தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் एक இருங்கள். परमेश्वर के ऊपर तुम विश्वास के साथ இரண்டாவது உங்க रहना है। இருதயத்துல ஒருபோதும் சந்தேகப்படாதீர்கள். तेरा हृदय के अंदर कभी भी शक नहीं आना चाहिए சந்தேகம் இல்லாத 100% பியூரா நம்புகிற ஒரு விசுவாசம் உங்க இருதயத்துல परमेश्वर के வரட்டும். ऊपर पूरा भरोसा करना है மூன்றாவது காரியம் வேகமாக ஒரு 10 நிமிஷத்துல முடிக்க விரும்புகிறேன். तीसरा कार्य है மூன்றாவது காரியம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். तीसरा कार्य है 24 வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது आप लोग प्रार्थना करने का समय எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ जो कार्य को आप लोग அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். मैं पाएगा कर அப்பொழுது அவைகள் உண்டாகும். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया மலை போன்ற பிரச்சனை காமிச்சிட்டு जो पर्वत के समान रहने वाला कार्य நல்ல கவனிங்க. நல்ல கவனிங்க. अच्छा ध्यान दो இயேசப்ப மேல விசுவாசம் மட்டும் வச்சா போதாது. परमेश्वर के ऊपर विश्वास रखेगा तो काफी नहीं है இருதயத்துல இயேசுவை நம்புறேன்ங்கற விசுவாசத்தோட நின்ற கூடாது. हृदय में परमेश्वर के ऊपर மலை विश्वास போன்ற रखना है। பிரச்சனைகள் உங்களை கடந்து போகணும்னா जो पर्वत के समान कार्य நீங்க बदलने சொன்ன के உடனே அது लिए, சமுத்திரத்துல விழணும் वो அப்படினா समुद्र में जाने के लिए ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற மூணாவது காரியம் परमेश्वर सिखाने वाला तीसरा कार्य है you should pray. आप लोग प्रार्थना करना நீங்கள் है ஜெபம் பண்ணும்போது आप लोग प्रार्थना करना है எவைகளை கேட்கிறீர்களோ जो कार्य को आप அவைகளை लोग பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. वो में पा लिया करके அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया இங்க பாருங்க. பிரேயர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும்? प्रार्थना कैसा शुरू करना है ஆல்ரெடி ஐ ரிசீவ்ட். கையை தட்டுங்க. அல்லேலூயா. मैं पा लिया है ஐ ரிசீவ்ட் தி பிளெஸிங். मैं पा लिया இந்த ப்ராப்ளத்துல நான் வெளியே வந்துட்டேன். அல்லேலூயா. समस्या से मैं बाहर आ गया பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்க? कितना जन ऐसा प्रार्थना किया है ஜெபம் பண்ணும்போது प्रार्थना करने का समय நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு எத்தனை பேர் मैं ஜெபம் पा பண்ணீங்க? लिया कर कितना जन प्रार्थना करता है மூணாவது பவர்ஃபுல் ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? एकदम अच्छा एक प्रार्थना है அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போன்னு சொல்லும்போது वो पर्वत को देखकर तुम जाओ कर बोलने அது का समय பெயர்ந்து போகணும் அப்படின்னா वो जाने के लिए மூன்றாவது तीसरा कार्य உங்களுக்குள்ள ஜெபம் இருக்கணும். கையை தட்டுங்க. அல்லேலூயா. अंदर एक विश्वास உங்களுக்குள்ள रहना ஜெபம் இருக்கணும். கையை தட்டுங்க. चाहिए। அல்லேலூயா. आपके अंदर एक प्रार्थना रहना ஜெபிக்கிற चाहिए। மனிதனை கண்டு ஜெபிக்கிற மனிதனை கண்டு प्रार्थना करने वाला को देखकर ஜெபிக்கிற மனிதனுடைய வார்த்தைகளை கண்டு प्रार्थना करने वाला का शब्द को सुनकर ஜெபிக்கிற மனிதனுடைய விசுவாசத்தை கண்டு प्रार्थना करने वाला विश्वास को देखकर மலைகள் நகர்ந்து போகும். கையை தட்டுங்க. அல்லேலூயா. पर्वत वहां से பிரச்சனைகள் हटेगा கடந்து போகும். அல்லேலூயா. समस्या हटेगा தேவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. परमेश्वर के ऊपर भरोसा है தேவனை நான் விசுவாசிக்கிறேன். परमेश्वर के ऊपर मैं विश्वास करता அதனால हूं நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கரெக்ட்டா சர்ச்சுக்கு போயிருவேன். इसके लिए मैं
रविवार में कलीसिया में जाएगा। எப்படியாவது ஒரு 2 நிமிஷமாவது ஜெபம் பண்ணிருவேன்। मैं कैसा भी 2 मिनट में प्रार्थना करूंगा। இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல। ये मसीह का जिंदगी नहीं है। வாழ்க்கையில மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கும்போது पर्वत के समान समस्या रहने का समय நீங்க ஜெபம் பண்ணணும்। आप लोग प्रार्थना करना है। ஆண்டவர் சொல்றாரு pray pray pray। परमेश्वर कहता है तुम प्रार्थना करो நீ करो। ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்। तुम प्रार्थना करना ही चाहिए। நீ ஜெபிக்கும்போது प्रार्थना करने का समय எவைகளை கேட்கிறாயோ जो कार्य को मांगता है அவை எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு। वो कार्य को मैंने पा लिया वैसा तुम विश्वास ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க। प्रार्थना करो। எவ்வளவு கடன் இருந்தாலும் कितना कर्जा கர்த்தர் கடனை மாற்றிட்டார்னு ஜெபம் பண்ணுங்க। கையை தட்டுங்க அல்லேலூயா। परमेश्वर बदल देगा। எவ்வளவு ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்தாலும் परिवार में कितना समस्या கர்த்தர் சமாதானத்தை கொண்டு வந்துட்டார்னு கையை தட்டி ஜெபம் பண்ணுங்க। परमेश्वर समाधान को दे दिया है। எவ்வளவு தடைகளா இருந்தாலும் कितना रुकावट रहने दो। அசைக்க கூட முடியாத பர்வதம் போன்ற தடைகளா இருந்தாலும் हिला नहीं सकता है वैसा पर्वत के समान रहेगा। என்னால் அசைக்க முடியும்। मुझे हिल सकता है। அது தள்ளுண்டு போகும்। वो जाएगा। சமுத்திரத்துல தள்ள எனக்கு அதிகாரம் உண்டு। समुद्र में जाने के लिए अधिकार है। மலை போன்ற சோதனைகளை जो पर्वत के समान रहने वाला மலை போன்ற பிரச்சனைகளை पर्वत के समान रहने वाला மலை போன்ற பாவங்களை पर्वत के समान रहने वाला पाप மலை போன்ற சத்துருவின் தடைகளை पर्वत के रहने वाला समस्या के साथ அதை என்னால சமுத்திரத்துல தள்ளி போட முடியும்। समुद्र में तो जा सकता है। எத்தனை பேர் நம்புறீங்க? कितना जन भरोसा எத்தனை करता பேர் है? விசுவாசிக்கிறீங்க? कितना जन विश्वास करता இங்க है? பாருங்க நல்லா கவனிச்சிடுங்க। अच्छा ध्यान दो। வலது பக்கத்துல பர்வதம் போல பிரச்சனை, एक साइड में पर्वत, இடது பக்கத்துல एक साइड में பர்வதங்களை காட்டிலும் பெரியவர் என்னோட இருக்கிறாருங்கிற पर्वत விசுவாசம்। से परमेश्वर बड़ा है। அந்த தேவனை குறித்து பாசிட்டிவ் வைப் அப்படி வாங்கிட்டே இருக்கணும்। परमेश्वर को आप लोग कभी भी மூணாவது உங்க இருதயத்துல तीसरा है சந்தேகத்துல தூக்கி போற போட்டுட்டு शक को निकाल के बाहर रखो। நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும்। आप लोग प्रार्थना करना நீங்க है। ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது आप लोग प्रार्थना करना நீங்க है। ஜெபிக்க 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 प्रार्थना करते ஒரு நாள் करते ஜெபிக்க, एक दिन, ரெண்டாவது நாள் ஜெபிக்க, दूसरा दिन प्रार्थना, மூணாவது நாள் ஜெபிக்க, चौथा दिन प्रार्थना, நாலாவது நாள் ஜெபிக்க, चौथा दिन, அஞ்சாவது நாள் ஜெபிக்க, पांचवा दिन, ஆறாவது நாள் ஜெபிக்க, ஏழாவது நாள் ஜெபிக்க, सातवां दिन तुम प्रार्थना பர்வதம் करते போல हैं। இருக்கிற जो पर्वत அந்த के समान மலையானது அசைய ஆரம்பிக்கும்। கையை தட்டுங்க அல்லேலூயா। அதன் அசைய ஆரம்பிக்கும்। இப்ப தெரியுமா அசைக்கிற வல்லமை ஓண்டத்துல தான் இருக்கிறது। जो हिलाने वाला सामर्थ्य தேவனுடைய तेरे பலர் अंदर மேல है। இருக்கிறது। परमेश्वर की सामर्थ्य நீ तेरे ஜெபிக்க अंदर है। ஆரம்பிச்சதுனால प्रार्थना किया है। மலை போல இருக்கிற பிரச்சனை पर्वत के समान रहने அப்படியே वाला சின்ன समस्या சின்னதா உனக்கு தெரிய ஆரம்பிக்கும்। छोटा छोटा आपका नजर ஏ தேவ பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறபடியே நீ ஜெபித்து பார்। परमेश्वर के बच्चों परमेश्वर जैसा कहता है वैसा तुम கர்த்தர் प्रार्थना சொல்லுகிறபடியே करो। விசுவாசித்து பார்। परमेश्वर जैसा कहता है वैसा तुम विश्वास करो। அசையாத பர்வதங்களை கூட जो नहीं हिलता है அசைக்கிற வல்லமை हिलने वाला सामर्थ உங்களுக்கு உண்டுங்க। கையை தட்டுங்க तेरे அல்லேலூயா। अंदर है। தள்ளி போன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு உண்டு। उसको धक्का देने वाला सामर्थ तेरे अंदर है। பெயர்ந்து போன்னு சொல்லுற அதிகாரம் उसको உண்டு। निकल कर जाओ कर बोलने वाला सामर्थ அது तेरे अंदर மாத்திரமா है। सिर्फ उतना சமுத்திரத்துல கொண்டு போய் தள்ளி போடுகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு டெஸ்டினேஷனை வச்சிருக்கிறார்। समुद्र में जाकर वो गिरने के लिए परमेश्वर को रखा है। சமுத்திரம் ஏன் சொன்னார்? समुद्र कर कैसा कहता है? ஒரு பிளாஸ்டிக் தூக்கி போட்டா என்ன நடக்கும்? एक प्लास्टिक மேலே को कुछ नक्को। डालेगा तो கல்ல தூக்கி போட்டா ऊपर वो எது வரை போகும் சொல்லுங்க? கல்ல தூக்கி போட்டா எது வரை போகும்? पत्थर अगर हम डालेगा तो தரை எங்கேயோ அது வரைக்கும் போங்க। கையை தட்டுங்க அல்லேலூயா। नीचे तक जाता है। உன்னை பிரச்சனையை பார்க்க பார்க்க வச்சு உனக்கு குழி தோண்டி உன்னை கீழே தள்ளிச்சு பாரு। समस्या को दिखा இந்த கல்லு தானே உன்னை கீழே தள்ளிச்சு। वो पत्थर तुझे இந்த கல்லு தானே உன்னை கீழே தள்ளிச்சு। पत्थर तुझे गिराया। இந்த கல்லு தானே உன்னை கீழே இழுத்துட்டு போச்சு। पत्थर तुझे இப்ப गिराया। ஆவியானவர் சொல்லுகிறாரு, परमेश्वर कहता அதே है, கல்ல சமுத்திரத்தின் அடி ஆழமட்டு தள்ளுகிற வல்லமை உன்னுடைய ஜெபத்துல உண்டு, விசுவாசத்துல உண்டு। கையை தட்டு। वही सामर्थ्य है समुद्र के बीच में जाकर दखलने वाला सामर्थ्य है। நம்புறீங்களா? भरोसा करते हैं क्या? நம்புறீங்களா? विश्वास करते हैं क्या? அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया ஆமென் சொல்லுங்கங்க। आमीन। ஆமென்। கடலுக்குள்ள தள்ளி போட்டுருவாரு। समुद्र के अंदर ढकल देगा। இப்ப என்ன பார்த்து சொல்லுங்க, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க। கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்க வேண்டியது கல்லா நானா? समुद्र के अंदर को कौन सा कार्य மூழ்க डूबना வேண்டியது है? கல்லா நானா? कौन सा कार्य डूबना எத்தனை பேர் है? கல்லுங்கிறீங்க? कितना जन बोलते हैं पत्थर? மூழ்க வேண்டியது பிரச்சனையா நானா? अंदर डूबना है वो समस्या நானா? में नहीं डूबना है। பிரச்சனை தானே?
பிரச்சனை தானே முங்கணும். समस्या இன்னைக்கு डूबना நம்ம है। முங்கிட்டு இருக்கிறோமே. आज हम डूबता है। எல்லாரும் எழும்பி ஜெபிக்க सब போகிறோம். लोग हम उठेंगे। நான் ஆவியில நிரப்பப்பட்டவனா இந்த இடத்துல நிக்கிறேன். आत्मिक में भरकर मैं यहाँ पर खड़ा கர்த்தருடைய है। ஆவியானவர் வைராக்கியமாய் உன்னோடு பேசிட்டு இருக்கிறார். परमेश्वर आपके साथ बात कर रहा है। கர்த்தருடைய ஆவியானவர் வைராக்கியமாய் உன்னோடு பேசிட்டு இருக்கிறார். परमेश्वर आपके இல்ல போக வேண்டியது நீ அல்ல. नीचे जाने वाला तू மூழ்க नहीं, வேண்டியது நீ அல்ல. डूबने वाला तू नहीं சமுத்திரத்துல है। போக வேண்டியது கல்லு. समुद्र में डूबने वाला சமுத்திரத்துல पत्थर। போக வேண்டியது பிரச்சனை. समस्या डूबना ஆனா है। இன்னைக்கு நீ உள்ள போயிட்டு இருக்கிறாய். आज तुम डूब रहा है। அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசியே, तुझे विश्वास நீ नहीं है। ஏன் சந்தேகப்பட்டாய்? क्यों शक करता இதோ है? கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. परमेश्वर கண்ணமூடு की கண்ணமூடு सामर्थ கண்ணமூடுங்க आप கண்ணமூடுங்க. बंद करो। எல்லாரும் கையை தட்டி 2 நிமிடம் ஜெபிக்க ஆரம்பிங்க. ताली बजाओ। பரிசுத்த ஆவியுடைய வல்லமைக்கு இடம் கொடுங்க. परमेश्वर की सामर्थ பரலோக தேவனுக்கு வல்லமை கொடுங்க. परमेश्वर की இப்ப இடம் கொடுங்க, இப்ப இடம் கொடுங்க. जगा दो। ஓ கர்த்தருடைய மகிமை, परमेश्वर की கர்த்தருடைய महिमा। வல்லமை ஒவ்வொரு வேளை இறங்குகிற परमेश्वर की நேரம் ताकत करा रहा இதோ है। கர்த்தருடைய ஆவியினால நிரப்புகிறார். परमेश्वर आपको भर கர்த்தருடைய रहा है। அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது. अभिषेक भर रहा है। Receive right now. பாலோ. கையை தட்டி பாலோ। வாய்களை துறந்து பாலோ। ஆண்டவரே இந்த வல்லமை எனக்கு தாங்கப்பா. परमेश्वर ये सामर्थ्य ஆண்டவரே மலையை பார்த்து பார்த்து, पर्वत को देख देख பிரச்சனையை பார்த்து பார்த்து समस्या को देख देख நான் விசுவாசத்தை இழந்து, मेरे विश्वास को நான் खोकर சந்தேகப்பட்டு, मैं शक कर என் ஜெபத்தை இழந்து मेरे प्रार्थना को இன்னைக்கு நான் खोकर தடுமாறி தண்ணிக்குள்ள முங்கிட்டு आज இருக்கிறேன். मैं तड़प के नीचे डूब रहा இன்னைக்கு है। கர்த்தருடைய ஆவியானவர் आज परमेश्वर உன் கையை பிடிச்சு தூக்கி आपका हाथ को पकड़कर இப்ப उठाने உன்னை वाला है। நிறுத்துகிறார். आज परमेश्वर खड़ा कर உன்னை நிறுத்துகிறார். आपको खड़ा உன்னை करने மறுபடியும் वाला है। தட்டி எழுப்புகிறார். फिर से उठाने वाला வா நீ है। நடந்து வா, चलो சமுத்திரத்துல நடந்து வா. समुद्र में மூழ்க चलो। வேண்டியது நீ அல்ல, डूबने वाला तू नहीं, பிரச்சனையை மூழ்கடிக்கிறவன் நீ. समस्या को डुबाने वाला பிரச்சனைகளை तू, சமுத்திரத்துல தள்ளி போடுகிறவன் நீ. समस्या को डुबाने இதோ वाला அந்த तू। வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. सामर्थ को पालो। எனக்கு இந்த விசுவாசம் வேணும் ஆண்டவரே. मुझे ये विश्वास 2 चाहिए। கைகளை தட்டி கேளுங்க பாப்போம். ताली बजाकर, இப்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். ताली बजाकर, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். परमेश्वर देने கர்த்தர் உங்களுக்கு वाला கொடுக்க है। போறார். परमेश्वर देने वाला எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? इतना जन अर्पण இனி நான் करता மலையை है। பார்க்க மாட்டேன், मैं अभी पर्वत को மலையை नहीं உண்டாக்கின தேவனை பார்க்க देखा। போறேன். पर्वत को बनाया हुआ இனி परमेश्वर பிரச்சனையை को நான் பார்க்க देखेगा। மாட்டேன், समस्या को नहीं இனி என் देखेगा। தேவனை பார்க்க போறேன். अभी परमेश्वर को இப்ப ஒரு देखेगा। பாசிட்டிவ் வைப் உங்களுக்குள்ள வர போகிறது. से एक पॉजिटिव का ஒரு विचार ஒரு आना है। பாசிட்டிவான ஒரு வைப் உங்களுக்குள்ள வர போகிறது. अच्छा विचार आप Almighty God, सर्वशक्तिमान எல் ஷடாய் தேவன், एक चढ़ाई की அவர் परमेश्वर வானத்து பூமியை உண்டாக்கினவர், परमेश्वर आकाश பர்வதங்களை உண்டாக்கினவர், पर्वत को बनाया है। கடலின் மேல நடந்தவர், समुद्र में चल வார்த்தையில வல்லமை உடையவர். शब्द में இதோ உன் பக்கத்துல நிற்கிறார். आपके बाजू में खड़ा है। அவரிடத்துல பாசிட்டிவ் வைபை உறிஞ்சிக்கோ. परमेश्वर से अच्छा पॉजिटिव वाइब को எடுத்துக்கோ निकालो। எடுத்துக்கோ, இருதயத்துல எடு. तुम निकालो। உன் சிந்தனையில நிரப்பு, तेरे विचार में உன் भरो। இருதயத்துல நிரப்பு, विचार में भरो। நிரப்பு. भरो। கையை தட்டி பெற்றுக்கொள், கையை தட்டி ताली பெற்றுக்கொள். बजाओ, ताली ரபலப ரபலப ரபா. ताली बजाओ। ஆண்டவர் பக்கம் திரும்பாத வரைக்கும் परमेश्वर की ओर அந்த तुम மலை नहीं உன்னை விட்டு बढ़ेगा। கடந்து போகாது. वो पर्वत नहीं जाएगा। அது உன்னை கீழே தண்ணியில தான் முக்கிட்டே இருக்கும். वो तुझे डुबा देगा। இன்னைக்கு தேவ பிள்ளையை கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். परमेश्वर आपको ऊंचा கர்த்தர் उठाने உயர்த்த वाला है। விரும்புகிறார். परमेश्वर ऊंचा அவருடைய उठाने கையை वाला பிடிக்க है। கையை கொடு. हाथ पकड़ने के लिए हाथ दे ரபல दो। சதுட பௌரியா கலபரபா. உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி அப்பா. परमेश्वर के सामर्थ उतर के आया உம்முடைய है। பிள்ளைகளோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. बच्चों लोग से आप बात किया है, धन्यवाद। ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சொன்னுகிறபடியே जैसा आपने बताया है, இனி விசுவாசிக்க உதவி अभी செய்யும். विश्वास करने हैं, இனி விசுவாசிக்க உதவி अभी செய்யும். विश्वास करना है। ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பலத்தோடு அனுப்புகிறதற்கு நன்றி. आपके बच्चों लोग को बल के साथ भेजो। ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே ஒரு பாசிட்டிவ் வைபோடு நீங்க அனுப்புகிறதற்கு நன்றி. एकदम पॉजिटिव विचार उनके अंदर आना இனி चाहिए। உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே अभी आपके बच्चे लोग சமுத்திரத்துல समुद्र में ஆண்டவரே மலை போன்ற சோதனைகளின் பிரச்சனைகளையும் पर्वत के समान रहने वाला समस्या தள்ளி போடுகிற பிள்ளைகளாய் उसको हटाने के உம்முடைய लिए பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. आपका बच्चे लोग का வந்திருக்கிற सामर्थ्य எல்லா दो। பிள்ளைகளை bless பண்ணுங்க. आए हुए हर एक बच्चों को உங்க आशीष நாமமே दो। மகிமைப்படட்டும். आपका नाम की महिमा உங்க हो। நாமமே மகிமைப்படட்டும். आपका नाम की महिमा இயேசு हो। கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். यीशु मसीह के नाम से प्रार्थना எங்கள் நல்ல करते हैं। பிதாவே. मेरे अच्छे पिता। ஆமென். आमीन।